பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். கொலேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 14-15 வசனம் இப்படியாய் சொல்கிறது: நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாய் இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நமக்கு நடுவில் இராதபடிக்கு அவர் என்ன பண்ணாராம்? சிலுவையிலே ஆணி அடித்து அதோட பவர், அத்தாரிட்டி எல்லாத்தையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாராம்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். த கிராஸ், விக்ட்ரி. கிராஸ் நம்ம சிலுவை பார்த்தாவே நமக்கு என்னங்க? ஆண்டவர் செய்த பாடுகள். அதுக்கப்புறம் நமக்கு என்னதான் ஞாபகம் வரணும்? வெற்றி சிறந்தார். நம்ம செய்த நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டாருங்க. நம்மளுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருங்க. நமக்காக, பாவியான நமக்காக தன்னையே கொடுத்தாருங்க. இதை போல ஒரு அன்பு வேற யாராவது தர முடியுமாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு எவ்வளோ பாடுகள் வந்தாலும் அந்த சிலுவையில் நமக்காக அவர் பட்ட பாடை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம படுகிற பாடு அது ஒரு 0.1% கூட இருக்காதுங்க. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பாடுகளை பார்த்து பயந்து போகாதீங்க. ஐயோ, இந்த காரியம் இப்படியா இருக்கிறது, ஒரு மலையை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்ஸே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டாருங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாங்கணும். அது நம்மளுடைய கையில் இருக்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை செய்யுங்க அப்பா. நம்ம அதை பெற்றுக்கொள்ள நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி நம்மளை சுத்திகரித்து பாவத்திலிருந்து நம்ம வெளியில் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை பிளஸ் பண்ண அவருக்கு ஏதுவாக இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்தோடு உட்கார்ந்துட்டு ஆண்டவர் நமக்காக மரித்தார் அப்படி நமக்காக ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் நம்ம சொல்கிறது ஓகே. ஆனால் நம்ம பாவத்திலே இருந்து கொண்டு நம்ம இந்த காரியத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஒருவேளை நான் பேசுகிறது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒன்று தாங்க, ஒரே ஒரு வாழ்க்கைங்க. அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக பரிசுத்தத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து முடிவு பரியந்தம் ஒரு 10 நாள் பரிசுத்தமாக இருந்துட்டு 11ஆவது நாள் உங்கள் இஷ்டம் போல் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளை போல் பாவப்பட்ட மனிதன் வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. பிரியமானவர்களே, கஷ்டம்தாங்க. பாவத்தை மேற்கொள்கிறது லேசான காரியம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ தான் பொய் சொல்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். எத்தனை பேர் அதை நீங்கள் கடந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம். அப்போ தான் தேவையில்லாத பல காரியங்கள், பல விஷயங்கள், வீடியோஸ் இதெல்லாம் நமக்கு அப்படி நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக, நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதனால் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய், ஆண்டவரே அப்பா, நீர் எனக்காக என்னுடைய மீறுதலின் நிமித்தம், என்னுடைய பாவத்தை நிமித்தம் நீங்கள் அடிக்கப்பட்டீங்க அப்பா. ஆமாம் ஆண்டவரே, இனி அப்பா எனக்கு விரோதமாக நியாயப்பிரமாணத்தை மீறுதல் நிமித்தம் வந்த பாவங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் சிலுவையில் ஆணை அடிச்சிட்டிங்கப்பா. எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து கூட நீங்கள் குலைத்து அதை சிலுவையில் அடித்துட்டீங்கப்பா. இனி நான் ஒருபோதும் உம்மை காயப்படுத்துகிற மாதிரி, உம்மை துக்கப்படுத்துகிற மாதிரி எந்த காரியமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பும்போது, உங்களுக்கு மாத்திரம் இல்லை எனக்கும் தாங்க, நான் கொடுக்குற ஒரு மெசேஜும் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உங்களுக்கு மாத்திரம் இல்லை எனக்கும் தான். அப்போது நம்ம அது மாதிரி நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு ஒரு நல்ல
வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து தர முடியும். ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரை நினச்சி கலங்கி போய் இருக்கலாம். ஐயோ எல்லாரும் எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்களே, இன்னும் நான் ஒரு என்னோடய வாழ்க்கை இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம போகும்போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வாருங்க. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமான இருக்க கையெழுத்தை அவர் சிலுவையிலே ஆணி எடுத்துட்டார். அதனால் நீங்கள் நான் பாவி அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று நம்ம தொடர்ந்து செல்லும்போது ஆண்டவர் நம்ம காரியத்தை நிச்சயமாகவே வெற்றி சிறக்க செய்வார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அநேக நேரங்களில் நான் ஒரு பாவின்னு அவர்கள் தமக்குள்ளாகவே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை அப்பா ஒரு விசையாய் ஆண்டவரே நீங்கள் தொடுங்க அப்பா. உச்சம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி சிலுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு அவயங்களையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களில் காணப்படட்டும் அப்பா. நீர் விரும்புகிற ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் எங்களில் காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அப்பா உமக்காக வைராகியமாய் முடிவு பரியந்தமும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே, மாம்சமான அப்பா மனுஷனாங்க அப்பா எங்களால் ஆண்டவரே சில நேரங்களில் முடியாத தவறி ஆண்டவரே அப்பா நிற்கிறோம் அப்பா. என் தேவ ஆவியானவர் எங்கள் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க அப்பா. ஒருபோதும் ஆண்டவரே பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உண்மையாய் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க அப்பா. ஒருவேளை அப்பா கோர்ட்டு கேஸ் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் கையெழுத்து போட்டிருக்கலாம்ப்பா. ஆனால் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்தையும் என் தேவ ஆவியானவர் நீர் அப்பா சிலுவையிலே ஆணி அடித்து அதில் எங்கள் நடுவில் இராதபடிக்கு நீர் மாற்றி போட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.